வணக்கம். இந்த வீடியோல இண்டஸ்ட்ரி என்விரான்மென்ட் அனாலிசிஸ்லேருந்து பார்க்கலாம். இதில ஸ்பெசிஃபிக்கா போர்ட்டர்ஸோட 5 ஃபோர்ஸஸ் மாடல் வந்து இந்த வீடியோல பார்ப்போம். ஏன் வந்து ஒரு என்வைரன்மென்டல் அனாலிசிஸ் இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, நமக்கு எவ்வளோ ஒரு காம்படிட்டிவ் பிரஷர் இருக்கு இண்டஸ்ட்ரியில அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் enables strategic understanding about the entire state of any industry and make decisions about whether the industry is lucrative or not. ஒரு இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் ஒரு என்வாயர்மெண்டல் அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு அந்த இண்டஸ்ட்ரி அது லுக்ரேட்டிவ் அப்படின்னா ப்ராஃபிட்டபிளா இல்லையா பெனிஃபிட்டா நமக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அண்ட் analyzing these elements enhances knowledge of surroundings and serves as the foundation for aligning strategy with changing industry circumstances and realities. ஸோ நமக்கு என்வாயர்மெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஓட ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அலைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸஸ் மாடல். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் ஆனுமே ஒரு காம்படிட்டிவான என்வாயர்மெண்ட்டில் தான் வந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் நம்மளோட என்வாயர்மெண்ட்டை வந்து டயக்னாசிஸ் பண்ணி நமக்கு என்னென்ன ப்ரெஷர் இருக்குது, காம்படிட்டிவ் ப்ரெஷர்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது, அதோட ஸ்ட்ரென்த் என்ன, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த வேரியபிள்ஸ் தட் அஃபெக்ட் இண்டஸ்ட்ரி ஹெல்ப்ஸ் டு அடாப்ட் ஸ்ட்ராட்டஜி, பூஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் ஸ்டே அஹெட் ஆஃப் த காம்படிஷன். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு அப்புறம் தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் அடாப்ட் பண்ண முடியும், ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும், அண்ட் காம்படிட்டர் கிட்ட இருந்து நம்ம வந்து அஹெட்டாக நம்மளால் இருக்க முடியும். And Michael Porter believes that the basic unit of analysis for understanding is a group of competitors producing goods or services that compete directly with each other. So Michael போர்ட்டர் தான் இந்த 5 ஃபோர்ஸஸ் மாடல் நமக்கு கொடுத்தது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளோட அனாலிசிஸ்க்கு வந்து we should understand the competitors. Okay, and if it is the industry where competitive advantage is ultimately won or lost, it is through competitive strategy that the organization attempts to adapt an approach to compete in the industry. ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம கம்பீட் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளோட காம்படிட்டர்ஸோட பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னா காம்படிட்டிவ் ப்ரெஷர் அசோசியேட்டட் வித் மார்க்கெட் மேனுவியரிங் and jockeying for buyer patronage that goes on among rival sellers in the industry. ஸோ ரைவல் செல்லர்ஸுங்கிறது இப்போ நம்மளோட ஓன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற காம்படிட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாம்சங், எல்ஜி அப்போலாம் தே ஆல் ரைவல்ஸ் பிகாஸ் தே ஆர் இன் டு த சேம் இண்டஸ்ட்ரி அண்ட் தே கம்பீட்டிங் ஃபார் சேம் செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அண்ட் இதில் வந்து மார்க்கெட் மேனுவேரிங் அண்ட் ஜாக்கிங் அப்படின்னா நம்மளோட மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக நம்மளோட காம்படிட்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஒரு அடாப்டிவாக ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, லைக் சடனாக ப்ரைஸை குறைக்கிறது, நம்மளை வந்து காம்படிட்டர்லேருந்து நம்ம அஹெட்டாக இருக்கிறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணுற சில டாக்டிக்ஸ் அதெல்லாமே மார்க்கெட் மேனுவேரிங் ப்ரைஸ் ஃபிக்ஸிங்காக இருக்கலாம், இல்லாட்டி ப்ரைஸ் மேனிப்புலேஷனாகவும் இருக்கலாம். அண்ட் காம்படிட்டிவ் ப்ரெஷர்ஸ் அசோசியேட்டட் வித் த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ் இன் த மார்க்கெட். புதுசாக யாராவது ரைவல்ஸ் வந்துருவாங்களா அப்படிங்கிற அந்த த்ரெட்டு. அண்ட் competitive pressure coming from attempts of companies in other industries to win buyers over to their own substitute products. Sometimes மார்க்கெட்டில் வந்து இன்னொரு ப்ராடக்ட் ஃப்யூச்சரில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஒரு கேமரா, டிஜிட்டல் கேமரா எப்படி வந்து சப்ஸ்டியூட் பண்ணுச்சு ஃபிலிம் கேமராவை, அந்த மாதிரி சில நேரம் ப்ராடக்ட்ஸ் வரலாம். அப்போ அதுக்கிட்ட இருந்து we have to be cautious. அதே மாதிரி competitive pressures stemming from supplier bargaining power and suppliers எல்லாம் கொலாபரேஷன்ஸ். இப்போ நமக்கு சப்ளையர் நம்ம ஒரு சப்ளையரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா தென் அவங்களோட பார்கெனிங் பவர் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு செல்லர், இப்போது நமக்கு வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் கஸ்டமரே நம்ம நம்பி இருக்கோம் அப்படின்னா தென் அவங்களோட பார்கெனிங் பவர் கூடிரும். ஸோ இதெல்லாம் தான் டிட்டர்மினன்ஸ். ஸோ ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும்னா ஐடென்டிஃபை இந்த என்னென்ன காம்படிட்டிவ் ப்ரெஷர்ஸ் நமக்கு எப்படி இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். நம்பர் 2, ஹவு ஸ்ட்ராங் ஆர் தீஸ் ப்ரெஷர்ஸ், வீக்கா, ஸ்ட்ராங்கா, மாட்ரேட்டா, அது மாதிரி வி ஷுட் ரேங்க் இட். அதுக்கப்புறம் டிட்டர்மைன்
whether the collective strength of the five competitive forces is conducive to earning அட்ராக்டிவ் ப்ராஃபிட்ஸ். இப்போ இந்த ஃபோர்ஸஸ்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு கண்டியூசிவான என்வாயர்மெண்ட் இருக்கா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம அசர்டைன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஃபைவ் ஃபோர்ஸஸ் மாடல். ஸோ பொட்டென்ஷியல் நியூ என்ட்ரன்ஸ், பார்கெனிங் ஆஃப் த சப்ளையர், பார்கெனிங் பவர் ஆஃப் த பையர், அண்ட் ஃபர்ம்ஸ் இன் அதர் இண்டஸ்ட்ரி சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரலாம், ஆர் ரைவல்ரி அமாங் எக்ஸிஸ்டிங் ஃபர்ம்ஸ், சேம் மார்க்கெட் அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற காம்படிட்டர்ஸ், அதெல்லாம் வந்து ரைவல்ஸ் அமாங் எக்ஸிஸ்டிங் ஃபர்ம்ஸ். இப்போ இண்டிவிஜுவலாக நம்ம என்னென்னு பார்க்கலாம். த த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ். ஸோ இப்போ இப்போ ஒரு மோஸ்ட்லி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, they don't allow someone new to come inside அவங்களோட இண்டஸ்ட்ரியில் வந்து. ஸோ அவங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, they create some barriers for the firms to enter. So the new capacity and product range, and it was the more bigger the new entrant, புதுசா ஒரு கம்பெனி உள்ள வராங்க ஒரு ப்ராடக்டோடனா, the more bigger they are, then அதோட காம்படிட்டர் எஃபெக்ட் வந்து இன்னும் ஜாஸ்தி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஜியோ உள்ள வந்தாங்க. ஸோ ஜியோ தே ஹேட் ரிலையன்ஸ் வந்து ஒரு பெரிய குரூப். ஸோ வென் தே கம் அப் இன்டு ஒரு டெலிகாம்குள்ளே வந்து ஒரு ப்ரைஸிங் வார் பண்ணும் போது, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அதர்ஸ் டு சஸ்டெயின் இன் இட். ஸோ அப்போ புது என்ட்ரண்ட் அண்ட் இஃப் தேர் வெரி பிக், தென் இட் இஸ் அ வெரி டஃப். அண்ட் அப்போ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஃபார்ம்ஸ் அதே மாதிரி பெரிய பிளேயராக வந்தாங்கன்னா, தென் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த ப்ராஃபிட்டபிலிட்டி, மற்ற ஃபார்ம்ஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி அஃபெக்ட் பண்ண போகுது. லைக் ஹவு வாட் ஜியோ டிட். அதே மாதிரி கம்பெனிஸ் தே டிஸ்கரேஜ் நியூ என்ட்ரன்ஸ். அதுக்காக தே ரேஸ் த பேரியர் டு என்ட்ரி. அவங்கள உள்ளே வர விடாமல் பண்ணுறதுக்கு தே கிரியேட் சம் ஹர்டில்ஸ். அது எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவைப்படலாம். ஒரு கேபிட்டல் இன்டென்சிவான இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். அப்படின்னா உள்ளே நிறைய பேர் வரமாட்டாங்க. அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அண்ட் ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன். இப்போ ஒரு பர்டிகுலர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள்னா ஆப்பிள் இமிட்டேட் பண்ணுறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், பிகாஸ் அந்தளவுக்கு ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன் இருக்குது, சாஃப்ட்வேர் டிஃப்ரென்சியேஷன் இருக்குது, ஃபீச்சர்ஸ்லேருந்து எல்லாம். அண்ட் ஸ்விட்சிங் காஸ்ட். இப்போ ஒரு பையர் கிட்ட இருந்து இன்னொரு பையருக்கு நம்ம மாறணும் அப்படின்னா, தென் அந்த காஸ்ட் ஜாஸ்தி, அப்படி ஸ்விட்சிங் காஸ்ட் ஜாஸ்தின்னு வச்சா யார் டக்குன்னு மாற மாட்டாங்க. அண்ட் பிராண்ட் ஐடென்டிட்டி, அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி இருந்ததுன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சேஞ்ச். அதே மாதிரி access to distribution channels and possibility of aggressive retaliation by existing players. access to distribution channel, இப்போ ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டாக டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வச்சுருப்பாங்க. அப்போ புதுசாக வரவங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பாசிபிலிட்டி ஆஃப் அக்ரெசிவ் ரிட்டாலியேஷன் பை எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ். சப்போஸிங் ஒரு நியூ என்ட்ரண்ட் உள்ளே வரப்போகிறாங்கன்னா, ரிட்டாலியேஷன் அப்படின்னா பதிலடி கொடுக்கறது. எந்த அளவுக்கு அப்படின்னா, புதுசாக வர்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற அளவுக்கு, டஃப் கொடுக்குற அளவுக்கு ரிட்டாலியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சடனாக ப்ரைஸிங் குறைக்கிறது. இப்போ புதுசாக ஒரு கம்பெனி ஒரு புது ப்ராடக்டோட லான்ச் பண்ணி உள்ளே வர போகிறாங்கன்னா, நம்மளோட ப்ராடக்டை வந்து அதுக்கு அவங்க ஆஃபர் பண்ணுற ப்ரைஸோட ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மி பண்ணுறது. ஆர்எல்ஸ் இன்கேஸ் சேம் ப்ரைஸிங்காக இருந்தால் கூட அந்த சேம் காஸ்ட்டுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் ஆர் ஆட் ஆன் சர்வீசஸ் கொடுக்கறது. இந்த மாதிரி அக்ரெசிவாக ரிட்டாலியேட் பண்ணுறது மூலமாக நம்ம பேரியர்ஸ் ரேஸ் பண்ணலாம். ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்? கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல், ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன், ஸ்விட்சிங் காஸ்ட், பிராண்ட் ஐடென்டிட்டி, access to distribution channels, and possibility of aggressive retaliation. அது குயிக்காக கோத்ரூ பண்ணிடலாம். ஸோ கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் நான் சொன்ன மாதிரி ரொம்ப கேபிட்டல் இன்டென்சிவாக, ஃபண்ட் இன்டென்சிவாக ஒரு இண்டஸ்ட்ரி இருந்துச்சுன்னா அது உள்ளுக்குள்ளே யார் வர்றதுனாலும் இட் இஸ் வெரி டஃப். அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்னா என்ன? பர் யூனிட் காஸ்ட் டிக்ளைன் ஆகும் ப்ரொடக்ஷனில் எப்போ? வென் வால்யூம் க்ரோஸ். ஸோ அப்போ பெரிய கம்பெனியாக இருந்து நம்ம ஜாஸ்தி வால்யூமாக ஒரு இதை லார்ஜ் ஸ்கேலில் மேனுஃபேக்சர் பண்ணும் போது அதோட காஸ்ட் வந்து குறையும். அப்போ அவங்களுக்கு புதுசாக உள்ளே வர்றது இட் இஸ் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அவங்களால அதே காஸ்ட்டில் அந்த அளவுக்கு மாசாக ப்ரொடக்ஷன் இமீடியட்டாக பண்ண முடியாது. அண்ட் ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன் நான் சொன்ன மாதிரி
ஏதாச்சும் ஒரு யூனிக்காக ஒரு கேரக்டரிஸ்டிக்கான ஒரு ஃபீச்சர் மூலமாக அப்போ இது மூலமாக யாரும் அதை இமிட்டேட் பண்ண முடியாத மாதிரி வைக்கிறது. எக்ஸாம்பிள் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி கூட வச்சுக்கலாம். அண்ட் ஸ்விட்சிங் காஸ்ட் ஒரு இதுல இருந்து இன்னொரு இது கஸ்டமர்ஸ் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான காஸ்ட் ஜாஸ்தியாகும். லைக் அவங்க புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் போட வேண்டியதுக்கலாம், இல்லாட்டி புதுசாக அவங்க ட்ரெயின் ஆகணும் அந்த எக்யூப்மெண்ட்டில். இந்த மாதிரி ஸ்விட்சிங் காஸ்ட் நம்ம வைக்கும் போது இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். அதுக்கப்புறம் okay, access to, sorry, brand identity. New entrants often encounter significant difficulties in building up the brand identity because they to do so they must commit substantial resources over a long period. ஏன்னா ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பிராண்ட்னா அவங்க பிராண்ட் பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. புதுசாக வர கம்பெனிஸ்க்கு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிரியேட் தட் கைண்ட் ஆஃப் பிராண்ட் ஐடென்டிட்டி. அண்ட் access to distribution channels. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளேயர் அவங்க வெல் எஸ்டாப்ளிஷ்டாக அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் இருக்கும். இது புதுசாக உள்ள என்டர் ஆகிறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம், அந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வச்சிருக்கிறது கஷ்டம். அண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் அக்ரெசிவ் ரிட்டாலியேஷன். இப்போ புதுசாக யார் என்ட்ரண்ட் வர போகிறாங்கன்னா சடனாக ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணுறது அண்ட் அட்வர்டைசிங் பட்ஜெட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ரிட்டாலியேட் பண்ணுறது. ஸோ அவங்கள வந்து எப்படி நம்ம பதிலடி கொடுக்க போகிறோன்னு இந்த மாதிரி பண்ணோன்னா இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் எனி ஒன் டு என்டர். அண்ட் செகண்ட்லி, பார்கெனிங் பவர் ஆஃப் பையர்ஸ். ஸோ பையர்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரியாக ஒரு குரூப்பாக இருந்தாங்க அப்படின்னா தென் தே ஹாவ் அ ஹையர் பார்கெனிங் பவர். இப்போ அதுக்கு பேர் கார்டல்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ குரூப்பாக தே ஃபார்ம் அ கார்டல் அண்ட் அவங்க என்ன நிர்ணயிக்கிறாங்களோ அதுதான். ஸோ தே ஜென்ரலி அவங்க ப்ரைஸ் இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த செல்லர் கான் டூ எனி திங். ஸோ இது எப்போ ரொம்ப டஃப் ஆகும் அப்படின்னா இந்த பார்கெனிங் பவர் எப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகும்னா when the buyers have full knowledge of the sources of products and the substitutes. இப்போ பையர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட் ஆல்ரெடி இருக்குங்கிற ஒரு நாலேஜ் தெரிஞ்சாலோ இல்லாட்டி இந்த அவங்களோட ரா மெட்டீரியல் வாட் எவர் அதோட சோர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சாலோ தென் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த செல்லர். அதே மாதிரி தே ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மணி ஆன் த இண்டஸ்ட்ரீஸ் ப்ராடக்ட், தட் இஸ் தே பிக் பையர்ஸ். இப்போ இதே பெரிய பையர் அந்த பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் அவங்களோட பார்கெனிங் பவர் கூட இருக்கும். And the industry's product is not perceived as critical to the buyer's needs, and the buyer are more concentrated than firms supplying the product. இப்போ கான்சன்ட்ரேட்டட்னா அவங்க ஒரே இடத்துல இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒன்றா இருக்காங்க, ஒரே ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னா தென் இட் இஸ் அவங்களோட பார்கெனிங் பவர் ஜாஸ்தி அண்ட் ஈஸியாக அவங்க வந்து சப்ஸ்டிடியூட்டுக்கு ஸ்விட்ச் ஆவாங்க. அடுத்து தேர்ட், பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ் அவங்க எல்லாமே என்னென்னா தே ஃபிக்ஸ் த ப்ரைஸ். ஜென்ரலி ஆயில் அண்ட் கேஸ் சப்ளை டிமாண்ட் பொறுத்து வர ப்ரைஸ் ஃபிக்ஸிங் கிடையாது. ஸோ அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவங்க என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான். ஸோ அதுதான் வந்து பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர். ஸோ அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துப்பாங்க அண்ட் தே ஃபிக்ஸ் இட். ஸோ த பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர்ஸ் டிட்டர்மைன் த காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் அதர் அவுட்புட் of the industry and therefore industry attractiveness and profitability. So profitability எல்லாமே வந்து அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ the suppliers can influence the profitability of an industry in a number of ways. எப்படிலாம் அப்படின்னா their products are crucial to the buyer and substitutes are not available. substitute இல்லை அண்ட் அந்த ப்ராடக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஜாஸ்தி ப்ரைஸிங் பண்ணுவாங்க. லைக் ஹவு ஆயில் ப்ரைஸிங்லாம் எப்படி நடக்குது அந்த மாதிரி. அண்ட் தே கேன் எரெக்ட் ஹை ஸ்விட்சிங் காஸ்ட். இப்போ ஒரு இதில் தான் இன்னொரு இது மாறணும்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதே மாதிரி தே ஆர் மோர் கான்சன்ட்ரேட்டட் தேன் தேர் பையர்ஸ். ஸோ அவங்க எல்லாம் குரூப் தே ஆர் டுகெதர். ஸோ இப்போ ஆயில் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரீஸ் எல்லாமே தே ஆர் டுகெதர் அந்த மாதிரி தான். ஸோ தே ஆல் வில் பி கான்சன்ட்ரேட்டட் அண்ட் தே ஆல் ஃபிக்ஸ் த ப்ரைஸிங் அண்ட் தேர்ஃபோர் ப்ராஃபிட்டபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், த நேச்சர் ஆஃப் ரிவல்ரி இன் த இண்டஸ்ட்ரி. ஸோ நம்மளோட இண்டஸ்ட்ரியில் வந்து நம்மளோட காம்படிட்டர்ஸை பொறுத்து இட் இஸ் கோயிங் டு டிட்டர்மைன். இப்போ இன்டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ இப்போ நேச்சர் ஆஃப் த ரைவல்ரிங்கும் போது நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா எத்தனை காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்க அண்ட் எந்த குவாலிட்டியில் அவங்களோட ப்ராடக்ட் இருக்குது நம்ம குவாலிட்டியோட அப்படிங்கிறதுலாம் நம்ம இதில் வந்து டிட்டர்மைன் பண்ணணும்.
And if they're industry leader இருந்தாங்கன்னா then it is very much difficult. So, strong industry leader can discourage price wars by disciplining initiators of such activity because of the greater financial resources. A leader can generally outlast small rivals in a price war. ஏன்னா டக்குன்னு ஒரு ப்ரைஸ் வாரில் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ. ஸோ knowing this, smaller rivals often avoid initiating such a contest. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி லீடராக இருக்காங்கன்னா அவங்களோட நம்ம கம்பீட் பண்ண மாட்டோம். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் நம்பர் ஆஃப் காம்படேட்டர்ஸ், ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது இட்ஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட், when rivals operates with high fixed cost, they feel strong motivation to utilize their capacity and therefore are inclined to cut prices when they have excess capacity. So high fixed cost run பண்ணா then it is very difficult to cut the prices. And price cutting causes profitability to fall to all the firms in the industry as firms seek to produce more to cover costs that must be paid regardless of the industry demand. இப்போ ப்ரைஸ் கட்டிங் பண்ணாங்கன்னா எல்லாரோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் இண்டஸ்ட்ரியில் எல்லாரோட தான் அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் அந்த ப்ரைஸ் அட்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தேவைக்கு அதிகமாக டிமாண்டுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபார் திஸ் ரீசன் ப்ராஃபிட்டபிலிட்டி டென்ஸ் டு பி லோவர் இண்டஸ்ட்ரீஸ் கேட்டஸ் பை ஹை ஃபிக்ஸட் காஸ்ட். ஹை ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸில் ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாக இருக்கும். எக்ஸிட் பேரியர்ஸ், ஸோ ரைவல்ரி among competitors declines if some competitors leave the industry. ஸோ காம்படிட்டர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியை விட்டு போனாங்க அப்படின்னா தென் காம்படிஷன் கம்மியாகும். அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி therefore tends to be higher industries with few exit barriers. எக்ஸிட் பேரியர்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி என்னாகும், இட்ஸ் கோயிங் டு பி ஹையர். And exit barriers come in many forms. Assets of a firm considering exit may be highly specialized and therefore of little value to any other firm. Such a firm can thus find no buyer for its assets. இப்போ இப்போ ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது, ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பையரே இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்கமிங் இண்டஸ்ட்ரி, ஆல் ஆஃப் அ சடன் இப்போ நான் அதை அந்த இண்டஸ்ட்ரி நான் செல் பண்ணணும்னு நினச்சேன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் சம் சூட்டபிள் பையர் டு பை தோஸ் கைண்ட் ஆஃப் அசட்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம சில இண்டஸ்ட்ரியில் உள்ள நுழைஞ்சிட்டா அதை விட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ when barriers to exit are powerful, competitors desiring exit may refrain from leaving. The continued presence in the industry exerts downward pressure on the profitability of all competitors. அப்போ ஒரு வெளியேற அந்த இண்டஸ்ட்ரி விட்டு வெளியேற கஷ்டம், ஒன்ஸ் நுழைஞ்சிட்டா வெளியேற கஷ்டம்னா இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் எவ்ரி ஒன். ஏன்னா எல்லாரோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் அஃபெக்ட் ஆகும், எல்லாரும் அதுக்குள்ளேயே இருப்பாங்க வெளியே போக முடியாமல். ஓகே. அண்ட் ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன், ஸோ firms can sometimes insulate themselves from price wars by differentiating the products from those of rivals. நம்ம இன்சுலேனா எப்படி பாதுகாத்துக்கலாம் ப்ரைஸ் வார்லேருந்துன்னா, நம்மளோட ப்ராடக்ட் வந்து அவ்வளோ யூனிக்காக இருக்குது நம்ம காம்படிட்டர்ஸோட அப்படின்னா தென் நம்மளை வந்து நம்ம தக்க வச்சுக்கலாம். அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி டென்ஸ் டு பி லோவர் இன் இண்டஸ்ட்ரீஸ் இன்வால்விங் அன்டிஃபரன்ஷியேட்டட் கமாடிட்டிஸ் சச் அஸ் மெமரி சிப்ஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ப்ராசஸ் மெட்டல்ஸ் அண்ட் ரெயில் ரோட்ஸ். ரொம்ப ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன் இல்லை அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி அந்த இடத்துல கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளால் ப்ரைஸிங் வந்து ஜாஸ்தி வைக்க முடியாது. அண்ட் ஸ்லோ க்ரோத் இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்ட்ரி அஸ் சச் க்ரோத் ஸ்லோவாக இருந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன் ஃபோன்ஸ்லாம் இப்போ மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் இல்லை. ஸோ அப்போ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்போ நம்ம உள்ளே நுழையக்கூடாது. அப்கமிங் இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னு யோசித்து தான் உள்ளே வரணும். ஸோ இண்டஸ்ட்ரி க்ரோத் is also going to affect. So the resulting intensive rivalry tends to reduce profitability for all. இப்போ growth இல்லாத இண்டஸ்ட்ரியில் உள்ள இருந்தாலும் யாருக்குமே ப்ராஃபிட்டபிலிட்டி கிடையாது. அண்ட் ஃபைனலி த்ரெட் ஆஃப் சப்ஸ்டிடியூட்ஸ். ஸோ சப்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு இடத்துல ஆர்என்டி நடக்குது ஜாஸ்தி அப்படின்னா தென் வி ஹாவ் டு பி காஷியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காயர் இண்டஸ்ட்ரி வந்து சஃபர் ஆச்சு சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் வந்ததுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் சப்ஸ்டிடியூட்ஸ் உருவாகிட்டே இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ப்ரைஸ் அட்வான்டேஜ் எதனால இருக்குன்னு பார்ப்பாங்க, பெர்ஃபார்மன்ஸ் வேற ஒரு ப்ராடக்ட்னால பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுதாங்கிறத பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்போ நம்மளும் வந்து வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஸோ வேர் எவர் சப்ஸ்டான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஆர்என்டி இஸ் டேக்கிங் பிளேஸ், ஒரு இடத்துல ஆர்என்டி நடக்குதுன்னா அந்த இடத்துல நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு சப்ஸ்டியூட் எதுவும் ரெடி ஆகுது அப்படிங்கிற ஒரு த்ரெட் இருக்கும் எப்பயுமே. அண்ட் டு ப்ரெடிக்ட் ப்ராஃபிட் ப்ரெஷர் ஃப்ரம் திஸ் சோர்சஸ் firms must search for products that perform the same or nearly the same functioning as the existing product. ஸோ அப்போ என்ன பண்ணணும், கம்பெனிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுற ப்ராடக்ட் எதுவும் இருக்கா,
அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியல் எஸ்டேட், இன்சூரன்ஸ், அதெல்லாம் பேங்க் டெபாசிட்லாம் பார்த்தோன்னா ஆல் இது எல்லாத்துக்கும் சப்ஸ்டிடியூட்டாக ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸும் இருக்குது. அப்போ ரியல் எஸ்டேட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட், நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு வேற என்ன சப்ஸ்டியூட் இருக்குது இண்டஸ்ட்ரியிலங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஸோ த ஃபைவ் ஃபோர்ஸஸ் டுகெதர் டிட்டர்மைன் இண்டஸ்ட்ரி அட்ராக்டிவ்னஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ இதெல்லாம் சேர்த்து இந்த ஃபைவ் ஃபோர்ஸஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த ப்ராஃபிட்டபிலிட்டி. நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஃபார்மில் இருக்கிற ரைவல்ரி, சப்ளையரோட பார்கெனிங் பவர், பையரோட பார்கெனிங் பவர், புது என்ட்ரன்ஸ் அண்ட் சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே வந்து நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட். And for example, elements such as cost and investment needed for being a player in the industry decide industry profitability, and all such elements are governed by these forces. இந்த forces தான் is going to determine cost, அதோட நம்மளோட இண்டஸ்ட்ரியோட இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே வந்து they are going to determine. ஸோ இதோட how much are these five forces, அதோட ஸ்ட்ரென்த் எவ்வளவோ, ஒவ்வொன்றுக்குள்ள ஸ்ட்ரென்த் எவ்வளவோ, that is going to affect the industry. ஸோ இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபோர்ஸஸ் may vary from industry to industry. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் இந்த ஃபைவ் ஃபோர்ஸஸோட ஸ்ட்ரென்த் வந்து வேரி ஆகும். ஓகே, தேங்க்யூ.